திருவாரூர் அருகே 25 சவரன் தங்க நகைகளை வழிப்பறி செய்து விட்டதாக நாடகமாடிய பெண் கடைசியில் போலீசாரிடம் வசமாக சிக்கி கைதாகியுள்ளார். வீட்டிலேயே நகைகளை வைத்துக் கொண்டு பெண் திருட்டு நாடகம் ஆடியது ஏன்? ஒரு 25 பவுன் இருக்கும். நான் எடுத்துட்டு போன நகையெல்லாம் ஒரு 60 பவுன் இருக்கும். ஒரு பேக் வந்து என்கிட்டனே இருக்குது. அது அவனால் எடுக்க முடியல. அதனால ஒரு பையன் மட்டும் எடுத்துட்டு போயிட்டான். அதில் ஒரு 25 பவுன் மிஸ் ஆயிடுச்சு. சார், 25 பவுன் நகையை திருடிட்டு போயிட்டாங்க சார், புடிச்சு ஜெயில போடுங்க சார் என போலீசாரை கடந்த 2 நாட்களாக சுற்றவிட்ட பெண் இவர்தான். கடைசியில் சொன்னது எல்லாம் பொய் என்பது தெரிய வந்து காண்டாகி இருக்கின்றனர் போலீசார். கடன் பிரச்சனையை சமாளிக்க நடக்காத திருட்டை நடந்ததாக கூறி நாடகமாடிய பெண் கடைசியில் சிக்கியது எப்படி? திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே எரவாஞ்சேரி புதுத்தெருவைச் சேர்ந்தவர் ரிலுவானுதீன். இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி 30 வயதான ஹமிதா ஃபரோஸ் என்பவர்தான் திருடர்கள் மீதே திருட்டு பழியை போட்டு தனது தில்லாலங்கடி வேலையை காட்டியிருக்கிறார். சம்பவத்தன்று எரவஞ்சேரி பகுதியில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு தனது 2 சக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறார். அங்கு தனக்கு சொந்தமான 25 பவுன் நகைகளை லாக்கரில் வைப்பதற்காக காத்திருந்தார். வங்கியில் கூட்டம் அதிகமாக இருந்துள்ளதால் நாளை லாக்கரில் நகைகளை வைத்துக் கொள்ளலாம் என தனது 2 சக்கர வாகனத்தில் மீண்டும் வீட்டிற்கு திரும்பியிருக்கிறார். எரவாஞ்சேரி பிள்ளையார் கோவில் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது அடையாளம் தெரியாத 2 பேர் அவரது 2 சக்கர வாகனத்தை மறித்துள்ளனர். அவர் வைத்திருந்த 25 பவுன் நகைகளை பையுடன் திருடிக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தால் அதிர்ந்து போன அவர் அங்கிருந்து பதற்றத்துடன் எரவாஞ்சேரி காவல் நிலையத்திற்கு வந்துள்ளார். இப்படி ஒரு மணி ஹெய்ட்ஸ் கதையை கூறி போலீசாரை வழக்கு போடுமாறு வலியுறுத்தி இருக்கிறார் ஹமிதா ஃபரோஸ். அந்த திருடர்களை எப்படியாவது கண்டுபிடித்து கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். தன்னிடம் 60 சவரன் நகைகள் 2 பைகளில் இருந்ததாகவும் அதில் 25 சவரன் இருந்த பையை மட்டும் அந்த திருடர்கள் எடுத்துச் சென்று விட்டதாகவும் கூறி வராத அழுகையை பொலபொலவென வரவழைக்க முயன்றிருக்கிறார். ஹமிதா ஃபரோஸின் அந்த கதையை நம்ப முடியாமல் குறுகுறுவென பார்த்து கொண்டிருந்த போலீசார், நம்ம ஊர் திருடர்கள் ஒரு பையை மட்டும் திருடிச் செல்லும் வகையரா கிடையாதே, லாஜிக் எங்கேயோ நங்கென்று இடிக்கிறதே என சந்தேகப்பட ஆரம்பித்தனர். மேலும் திருட்டு முடியுடன் அவர் சொன்ன கதையில் கொஞ்சம் கூட சோகமோ வருத்தமோ எதுவுமே இல்லாதது போலீசாரின் சந்தேகத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இருப்பினும் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணையை தொடங்கினர். 25 பவுன் நகையை திருடிச் சென்றது கூட பெரிதாக உறுத்தவில்லை. மீதி 35 பவுன் நகையை விட்டுச் சென்றது ஏன் என்பதை அந்த திருடர்களிடம் விசாரித்து தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்பதில் போலீசார் மிக தீவிரமாக இருந்துள்ளனர். அங்கிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஒன்றுவிடாமல் சோதித்து பார்த்த போதும் ஒருவர் கூட அப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நடமாடவில்லை என்பது தெரிய வந்தது. இதையடுத்து ஹமிதா ஃபரோஸை பிடித்து குறுக்கு கேள்வி கேட்டு கிடுக்கு பிடி போட்டு விசாரணை நடத்தியதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக ஒளறி உண்மைகள் அனைத்தையும் பொலவென கொட்டி தீர்த்து விட்டார். தனது நகைகள் அனைத்தும் தனது வீட்டில்தான் உள்ளது என்றும் வழிப்பறி செய்து விட்டதாக நாடகமாடி பொய்யான புகார் அளித்ததாகவும் அழுது கொண்டே ஒப்புக்கொண்டார் ஹமிதா. இந்த அழுகை நிஜ அழுகையாக இருந்தது போலீசாருக்கு. வீட்டிற்கு தெரியாமல் உறவினர் ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்பதால் தனது நகையை அடகு வைக்க திட்டமிட்டிருக்கிறார். அதே நேரம் அடகு வைக்க போகும் நகை திருடு போய்விட்டதாக நம்ப வைத்துவிட்டால் குடும்பத்தினர் பேஷாக நம்பி விடுவார்கள் என்றும் மாஸ்டர் பிளான் போட்டிருக்கிறார். மணி ஹெய்ட் ப்ரொஃபஸர் போல திட்டம் போட்ட ஹமிதா ஃபரோஸ் கடைசியில் பொறியில் சிக்கிய எலியை போன்று வசமாக மாட்டிக்கொண்டார். பொய்யான புகார் அளித்து போலீசாரை சுற்றலில் விட்ட பெண்ணை கடைசியில் போலீசார் கைது செய்தனர்.